நீங்க ஒரு வீடு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியாம இருக்கீங்க. அப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு வீடு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல் ஸ்டார்டிங்ல சின்னதா இருந்து ஆரம்பிங்க. எப்படி நான் சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் கங்காக்குடியில ஒரு ஃபிளாட் யூனிட் நம்ம கைக்கு வந்திருக்கு. அந்த வீடு விற்கிறோட பாத்தீங்கன்னா 1.7 பிளாஸ் கிட்ட. நீங்க யாராச்சும் சின்ன அமௌண்ட்ல இருந்து நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த வீடை கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடு வாங்குற விட நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பயிராந்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஓல்டு இருந்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஓல்டு கிட்ட லோன் எடுக்கிற மாதிரி அந்த ஏஜ்ல இருந்தீங்கன்னா உங்களோட பொறுப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடை வாங்கினீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் லோன் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் 700+ மட்டும் தான் கட்ட போறீங்க. ஆனா இந்த வீடு மார்க்கெட்ல ரெண்ட் 800+ ஓடுது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வீடு வாங்கி பேங்க் 700 கட்ட போறீங்க. ஆனா அதே வீடை வாங்கி நீங்க ரெண்ட்டுக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் 800+ வரும். அப்ப பேங்க்ல 700+ கட்டினா கூட உங்க கையில ஒரு 100+ எக்ஸ்ட்ரா இன்கமா போடும். அது மட்டும் இல்ல guys, 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடை இன்னைக்கு வாங்கிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடு வித்தா கூட இன்னைக்கு 1.7க்கு வாங்கினா அதே 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டு விலை 10K 20K 30K பிளாஸ்க்கு மேல ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க மாசம் மாசம் கட்டுற லோனுக்கு 700+ தான் கட்டுவீங்க. ஆனா தேனை ஒவ்வொரு வருஷத்துக்கு அந்த வீடு ரெண்டுக்கு ரினியூ பண்றதுக்கும் சரி, வேற எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் சரி, புது தேனை வரும்போது ஒவ்வொரு டேர்முக்கு பிரைசிங் ஏறிட்டே இருக்கும். 800 மட்டும்தான் ரெண்ட் கிராஸ் இருக்காது. 800 நெக்ஸ்ட் 900 அதுக்கு 1000. ஆனா உங்களோட வாங்கின பிரைஸ்க்கு நீங்க மந்த்லி கட்டுற காசுக்கும் 700+ கட்டுறீங்க. ஆனா உங்களோட இன்கம் எப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த ரெண்ட் பிரைஸ் ஏறிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100+ இன்கம் எவ்ரி மந்த் வந்துகிட்டே இருக்கும். அதே 10 வருஷத்துக்கு இந்த வீடை வித்து கூட நீங்க அந்த போட்ட தொகையை எடுத்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமும் உங்க கையில இருக்கும். ஒரு 20K 30K எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கும். நீங்க ஜஸ்ட் பேரு கொடுத்து டாக்குமெண்ட் கொடுத்து லோனை சப்மிஷன் பண்றீங்க. மாசம் மாசம் அந்த வீட்டு காசு உங்களுக்கு ஆளை கட்ட ஆள் இருக்கு. அதே 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போட்ட காசை திருப்பி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க போட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 10K 20K ரொம்ப பெருசா பேசலாம். 10K 20K எக்ஸ்ட்ரா நீ ஏர்ன் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. வீல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க எப்பவுமே லாஸாவே ஆக மாட்டீங்க. கண்டிப்பா அதோட இன்கம் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஓகே ரைட். ஸோ இந்த வீடு இது பத்தி மோர் விவரம் தெரியணும், இந்த ஃபிளைட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எப்படிப்பட்ட கண்டிஷன் இருக்குன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அட்டாச் பண்ணுவேன். பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, நல்ல ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம எனக்கு இப்ப கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மோர் கைட்னஸ் கொடுத்து உங்களை நான் கைட் பண்றேன். இது அடுத்த பக்கம் நான் உங்க